பூமி உண்டானது முதற்கொண்டு எல்லாரும் தாம்பா துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் துதிக்கிறோம்ப்பா. ஆதாம் துதிச்சது உங்களை தான் ஆண்டவரே, ஆபிரகாம் துதிச்சது உங்களை தான் ஆண்டவரே, யோனோக்கு துதிச்சது உங்களை தான் ஆண்டவரே, நோவா துதிச்சது உங்களை தான் ஆண்டவரே. எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஆண்டவரே மனிதனாய் பிறந்து எங்களுடைய முன்னோர்கள் என்று உலகம் சொல்லுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் துதிச்சதெல்லாம் உங்களை தான் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையதான் எல்லாரும் துதிச்சாங்கப்பா. சுவாசம் உள்ள யாவும் உண்மை தான் துதித்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் காண்கிற எல்லாம் உண்மை தான் ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. பிசாசானவன் இடையில வந்து மனுஷனுடைய மனதை கூடாக்கி ஆண்டவரே துதியையும் ஆராதனையும் தனக்கு சொந்தமாக அவன் போராடுகிறதை பார்க்கிறோம்ப்பா. இன்னைக்கு அநேக தெய்வம் அல்லாதவைகளை தேடி அவைகளுக்கு ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே மரித்து போனவர்களுக்கு ஜனங்கள் ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கும் போது, ஜீவனற்றவைகளுக்கு ஜனங்கள் ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கும் போது, நாங்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனே நம்மளுடைய ஆராதிக்கு பாக்கியத்தை பெற்றோமே ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. உலகத்தின் ஜனங்கள் பிசாசுகளுக்கு ஆராதனை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கப்பா. உம்மை அறியாத ஜனங்கள் பேய்களுக்கு பலியிட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவே என்று கூப்பிடாத ஜனங்கள், கூப்பிட அறியாத ஜனங்கள் அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. சாபத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே அப்படின்னு கூப்பிட்ட எண்ணெய் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீரே, நம்ம நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருக்கிறீரே, நம்ம நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தேவ சந்ததிகளாய் எங்களை எல்லாம் நிலை நிறுத்தி இருக்கிறீரே, நம்ம நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தத்தினால எங்களை மறுபடியும் பிறக்க வைத்தீரே, நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தத்தினால எங்களுக்கு மறுவாழ்வை தந்தீரே, நம்ம நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ உலகம் உண்டானது முதல் கொண்டு உம்மோடு கூட பரிசுத்தவான்கள் நடமாடினதை போல, உம்மோடு கூட பரிசுத்தவான்கள் சஞ்சரித்ததை போல, உம்முடைய சமூகத்தில் வந்து பரிசுத்தவான்கள் இளைப்பாறினதை போல, உம்முடைய சமூகத்தில் வந்து பரிசுத்தவான்கள் அதிசயங்களை கண்டதை போல எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்களையும் தெரிந்து கொண்ட அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. எங்களையும் பிரித்தெடுத்த அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நாங்களும் பரலோகத்தின் சமூகத்தை உணரும்படி, பரலோகத்தின் தேவனின் சமூகத்தை உணரும்படி, பரலோகத்தின் சாயலான தேவ சமூகத்தை நாங்களும் அனுபவிக்கும்படி ஓ எங்களுக்கு புது வாழ்வை தந்தீரே, நன்றி அப்பா. எங்களுக்கு புது இதயத்தை தந்தீரே, நன்றி அப்பா. எங்களுக்கு புது சிந்தையை தந்தீரே, நன்றி அப்பா. எங்களை புதுப்பித்தீரே, எங்களை மறுரூபமாக்கினீரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நல்லவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வல்லவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பெரியவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. அப்படியே உள்ளத்தினால திறந்தவர் நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
சகல வல்லமை உள்ள ஆண்டவர் எனக்குள்ள வாழுகிறார். அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லா வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்குள்ளே வாழுகிறார். எல்லா வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்குள்ளே வாழுகிறார். நான் நடக்கும் போது அவர் நடக்கிறார். நான் நிற்கும் போது அவர் நிற்கிறார். நான் அமரும் போது அவர் அமருகிறார். என்னோடு எப்பயும் இருக்கிற தேவன், என்னை விட்டு விலகாமல் என்னை நடத்துகிற தேவன். நான் தான் அவர் வாழுகிற இடம். நான் தான் அவர் வாழுகிற இடம். எனக்குள்ளதான் அவர் வாழுகிறார். எனக்குள்ளதான் அவர் வாழுகிறார். ஆனபடினால நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனபடினால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆனபடினால நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனபடினால நான் அவரை துதிக்கிறேன். எனக்குள்ளே வாழுகிற தேவன், எனக்குள்ளே வாழுகிற தேவன். நான் தேவனுடைய வீடாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறேன். நான் தேவன் விரும்புகிற இடமாய் இருக்கிறேன். அவர் அங்கே விரும்பினபடினாலே வாசம் பண்ணுகிறார்னு வேதம் சொல்லி இருக்கிறது. நம்மிடத்தில் அவர் விரும்புகிறார். நம்மை அவர் விரும்புகிறார். எங்கே அவருடைய நாமத்தினால நம்ம கூடினாலும் அங்கே வருகிற தேவனாய் இருக்கிறார். எங்கே அவருடைய நாமத்தினால நம்ம கூடினாலும் அங்கு வருகிற தேவனாய் இருக்கிறார். இப்படி நம்மளோடு கூட வந்து வாழுகிற தேவன், நம்மளோடு கூட வந்து வாசம் பண்ணுகிற தேவன், நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, என்னை ஊழியக்கார எங்க இருக்கிறானோ நான் அங்க இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னுடைய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறோம் நான் அங்க இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்க துதிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில நான் உலாவிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபனை எங்க பண்ணாலும் அங்க வந்து நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் தான் தேவன் வாழுகிற இடம். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க தேவன் இருக்கிறார். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் அங்கு வருகிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் நீங்க அங்கே இருக்கிறீங்கப்பா. நான் வனாந்தரத்துக்கு ஓடி போனாலும் நீங்க அங்கேயே இருக்கிறீங்கப்பா. உமக்கு மறைவான எங்கப்பா போவேன்றான். அதனால தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற கண்கள் நமக்கு இருக்கிறது. நம்மை தேடிக்கொண்டே இருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மளை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நாம் திக்கற்றவர்கள் கிடையாது. நம்ம தனிமையானவங்கெல்லாம் கிடையாது. நம்ம கைவிடப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. ஏதோ நம்மளுக்கு எந்த நாதியும் இல்லைன்னு தேவ பிள்ளைகளாகி நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. எல்லாம் வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாம் செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடப்படாது.
நினைக்கிறான், அவர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவர் இல்லை, நான் எங்கே போனாலும் அவர் என்னையே பின்தொடருகிறவராயிருக்கிறார். அவர் என்னையே பின்தொடருகிறவராயிருக்கிறார். நான் போகும் பாதைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நான் நடக்கிற பாதைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நான் முள்ளு மேல நடந்தாலும் அது அவருக்கு தெரியும். நான் கண்ணீர்ல நடந்தாலும் அவருக்கு தெரியும். நான் எந்த கஷ்டத்தின் ஊடாக நடந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். என் வேதனைகளை அவர் அறிவார், என் துன்பங்களை அவர் அறிவார். ஏற்ற நேரத்துல எனக்கு உதவி செய்வார். ஏற்ற நேரத்துல அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, எல்லாவற்றையும் அறிந்தவர் நீங்கப்பா, என்னோட நீங்க இருக்கிறீங்கப்பா. ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நீங்க நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. தேவ பிள்ளைகளாகிய நாம் நமக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கணும். நான் தேவன் வாழுகிற இடம், எனக்கு ஏற்ற நேரத்தில் அவர் உதவி செய்வார். எனக்கு ஏற்ற நேரத்தில் அதிசயத்தை செய்வார். எனக்கு ஏற்ற நேரத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் கை கொடுப்பார். அவர் என் நேசர். அவர் தான் எனக்கு புகலிடம். அவர் தான் எனக்கு நல்லவராக இருக்கக்கூடியவர். என்னுடைய எல்லா வேதனைகளையும், என் கண்ணீரையும், என் அலைச்சல்களையும், புலம்பல்களையும், நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற போராட்டங்களையும், நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற பாதைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். எந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில எந்த அதிசயத்தை செய்யணுமோ அவர் நிச்சயம் செய்வார். உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் அவருடைய ஆலயம், என்னை பார்த்து கொள்வது அவருடைய கடமை.
எனக்காக அவர் எல்லாம் செய்வார். அவரை துதிக்கிற ஜனம், நான் அவரை ஆராதிக்கிற ஜனம், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஏற்ற நேரம் வரும்போது எனக்காக எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஏற்ற நேரம் வரும்போது நிச்சயமா எனக்கு உதவி செய்வார் சொல்லி அந்த சந்தோஷத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனையும் கிருபையிலையும் சமாதானத்தையும் தந்துள்ளார். பிதாவே, ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்ற நிச்சயத்தோடு இருக்கட்டும்ப்பா. நாங்கள் தேவனுடைய வீடு என்ற நிச்சயத்தோடு இருக்கட்டும்ப்பா. இந்த வீட்டையும் இந்த ஆலயத்தையும் தேவன் பார்த்து கொள்வான்ற சந்தோஷத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு வருகிற புதிய மாதத்தில் தேவன் உதவி செய்வீராங்க. எல்லா கிருபையிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்க, வழி நடத்துங்க. எல்லா துதியும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே நம்ம உட்கார்ந்து கொள்வோம். சிறு பிள்ளைகள் வாங்க, வசனம் சொல்வதற்கு வாங்க. கர்த்தரே நேர்மையாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்தேன். வருத்தப்பட்டு பாரம் சூழ்நிலை நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. மலைகள் விளைந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மை மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54:10. நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கர்த்தாவே, போய் உடலுக்கும் கவட நாவுக்கும் என்னை தரும். கவட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்பு சூளை செடியும் தலைமை கிடைக்கும். ஐயோ, மோசேக்கிலே சஞ்சரித்ததும் போதும், கேதாலும் கூடாரங்கள் அடைய கூடியிருந்தது போதும். என் சமாதானத்தை தேடுகிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் பேசும்போது அவர்கள் யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள். சங்கீதம் 121:7. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொல்லிருப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா வயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த எல்லை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்க அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையங்களில் அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை விசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்துங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிலிருந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளை வந்தேனுக்கு செவி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுவதை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீத்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன்தான். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்துக்கும் விலகி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடியதை தொடர்ந்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இல்லாமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நடுமுண்ட ஆவியுள்ளவர்களை ரசிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவர்களில் ஒன்றும் ஒழிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்களை கொள்ளும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. சங்கீதம் 34:1-22 வரை.